உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு அண்ணாமலை வந்து ஒரு புதிய சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தனியாக ஒரு கட்சி தொடங்குறதுக்கான வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி தனியாக கட்சி தொடங்கி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்ந்து அதிமுகவிலேருந்து வெளியேற்றப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட விலகிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் போன்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குறதுக்கான முயற்சியை அண்ணாமலை எடுத்துட்டாரு. அப்படி எடுத்ததுனால தான் சமீபத்தில் வந்து டிடிவியை சந்தித்து ஒரு சதி திட்டங்கள் அங்கே உருவாகுதுங்கிற செய்தி வந்து இப்போ பரபரப்பாக பேசப்படுது. இதை கேட்ட உடனே டெல்லி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காருங்கிற செய்தி வருது. அப்படி என்ன செஞ்சாங்க, என்ன சதி திட்டங்கிறத நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்த பாஜகவுடைய அண்ணாமலை அவர்களை விலக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழக தலைவராக நியமித்த பாஜகவுடைய டெல்லி தலைமை அமித்ஷா மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு கோபம் அண்ணாமலை அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் வாயளவில் சிரித்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் நயினார் நாகேந்திரன் வந்து வெற்றி பெற்று விட்டுறக்கூடாது. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சருங்கிற இடத்துக்கு வந்துவிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவான முடிவில் அண்ணாமலை இருக்கார். அதுக்கான அந்த உள்ளடி வேலைகளை வந்து ரொம்ப திட்டமிட்டு போட்டுக்கிட்டு வந்திருக்காருங்கிற செய்தி பரவலாக வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி இது சரி பண்ணுறதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை விட்டு அந்த அமித்ஷா என்னென்னமோ முயற்சி பண்ணியும் அது அந்த அளவுக்கு ஒட்டு வரல. நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்குமே வந்து ஒரு நெருக்கம் ஏற்படவே இல்லைங்கிறது தான் இப்போ தெளிவாக தெரிய வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமீபத்தில் வந்து டிடிவி தினகரன் அவர்களை போய் இந்த அண்ணாமலை தனியாக சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்காரு. அப்படி பேசிட்டு வந்தது என்ன பேசுனுங்கிறத வெளி சொல்லலை, ஆனால் மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி இருக்கிறப்ப அந்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் நயினார் நாகேந்திரன் போய் தனியாக பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. அவரும் அது மரியாதை நிமித்தமான சந்திப்புங்கிறாங்க. ஆக இப்போ ரெண்டு பேரும் பாஜகவில் உள்ள முன்னாள் தலைவரும் இப்போ உள்ள தலைவரும் தனித்தனியாக திட்டங்களை வியூகங்களை வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வியூகங்களோட வெளிப்பாடு தான் இப்போ நிறைய செய்திகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வர்றதில் ஒரு செய்தி தான், ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிட்டோன்னு அறிவித்த டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து பிரதம மந்திரி வந்திருக்கிறப்ப எங்களை சந்திக்க விடலை, எங்களை வந்து இது எடப்பாடி பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க வந்து துச்சமாக மதிச்சிட்டாங்க, அதனால் நாங்கள் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வந்து டிடிவி அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இது டிடிவியுடைய கருத்து இல்லை. சமீபத்தில் சந்தித்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன அண்ணாமலையுடைய குரலை டிடிவி வாயிலேருந்து வருதுன்னு சொல்லி வெளிப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், சிவி சண்முகம் வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறாரு, அதிமுகவுக்கு துரோகம் செஞ்ச ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்களை நாங்கள் சேர்த்துக்க முடியுமா, அந்த அளவுக்கு நாங்கள் என்ன ஒன்றும் ரோஷம் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவர் வீராவேசமாக பேசுகிறாரு. இப்படி சிவி சண்முகம் பேசுகிறது வந்து இதுவும் அவருடைய குரல் இல்லை, இது எடப்பாடி பழனிசாமி அவருடைய குரல்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இது போன்ற அதிமுகவுடைய செய்திகள் எல்லாம் ப்ரெஸ்ஸில் சொல்லிக்கிட்டு வந்த ஜெயக்குமார் வந்து இப்போ எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கும் வர்றதில்லை. ஏன்னா அவர் வந்து அப்செட் ஆகி போயிருக்காரு. அவர் பல கட்டங்களில் சொன்னார், நான் முடிசூடாக மன்னனாக இருந்தேன் என் தொகுதியில், என்னை வந்து சுத்தமாக போண்டி ஆக்கினதை வந்து இந்த பிஜேபி கூட்டணி தான், பிஜேபியோட கூட்டணி மட்டும் சேராமல் இருந்திருந்தா சிறுபான்மை மக்கள் ஓட்டெலாம் வந்து நான் ஜெயிச்சிருப்பேன்னு அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காருல்ல. அதனால் அவர் இப்போ எந்த ப்ரெஸ் மீட்டுக்குமே வர்றதில்லை. இப்போ கடைசியில் என்ன ஒரு முடிவாக இருக்குன்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது கால் ஊன்றணுங்கிறதுக்கு அமித்ஷா பல திட்டங்களை போடுறாரு. அப்படி திட்டங்கள் போடுற அமித்ஷா வந்து இந்த பக்கம் அண்ணாமலைக்கும் சாவி கொடுக்குறாரு, அந்த பக்கம் நயினார் நாகேந்திரனுக்கும் சாவி கொடுக்குறாரு. அண்ணாமலைக்கு என்ன சாவி கொடுக்குறாரு, எப்படியாவது நீங்கள் மிரட்டி உருட்டி சரி கட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதிமுகவோட டிடிவி அவர்களையும் இப்போ சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் செங்கோட்டையனையும் சேர்த்து விட்டுருங்க, அப்படி ஒருங்கிணைந்த அதிமுகவோட சேர்ந்தா தான் ஓரளவு சீட்டுகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி இவருக்கு அவர் சாவி கொடுக்குறாரு. அந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் சொல்லி பாருங்கள் உங்களை புது தலைவராக உருவாக்கியிருக்கிறோம், அதே மாதிரி எடப்பாடி சொன்னதை கேட்டு அண்ணாமலை தலைவர் பதவியை காலி பண்ணியிருக்கிறோம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக
அதிகப்படியான சீட்டுகளை பிடிக்கணும்னா அந்த பக்கம் சாவி கொடுத்துருக்கிறாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையும் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முஸ்தீபில் இறங்கியிருக்கிறப்ப அண்ணாமலை தெளிவாக முடிவெடுத்துட்டாரு. என்னை மீறி இங்கே எதுவுமே நடக்காது. நான் தான் தமிழ்நாட்டில் 2% 3% இருந்த பாஜக ஓட்டை கிட்டத்தட்ட 12% மேலே கொண்டு வந்தவன் நான் தான். பட்டி தொட்டியெல்லாம் கொடி கொட்டினவன் நான். அப்படி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தின என்ன எடப்பாடி பேச்சை கேட்டு நீக்கிடுவீங்க, அவரை நான் ஜெயிக்க வைப்பேனா? அதெல்லாம் நடக்காத ராசா. நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. இல்லாட்டி தமிழ்நாட்டில் நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி அவர் ஏற்படுத்தின அந்த கூட்டணி பேச்சில் தான் ஒருவேளை இந்த நிகழ்ச்சி இவருடைய செயல்பாட்டுக்கெல்லாம் பாஜக ஒத்துழைக்கலை அல்லது இவருக்கு வெற்றி முகம் கிடைக்கலன்னா தமிழ்நாட்டில் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த தனி கட்சி இது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்ந்து அந்த அண்ணாமலை கட்சி, விஜய் கட்சி, டிடிவியுடைய தமுமுக, சசிகலா, ஓபிஎஸ், அதே போல் செங்கோட்டையன், ஏற்கனவே விளக்கப்பட்ட பெங்களூர் புகழேந்து போன்றவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு புதிய அணியை உருவாக்கி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்து 2வது கட்டம் நாங்கள் தாங்கிறத காட்டுறதுக்கான முயற்சியை எடுக்க அண்ணாமலை ஆரம்பிச்சிட்டாருங்கிற ஒரு செய்தி தான் வெளியே வருது. அப்படி ஒருவேளை தனி கட்சி துவங்கினா அந்த கட்சிக்கு பெயர் கூட தேர்வு செஞ்சிட்டாங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமற்ற செய்தி வருது. அந்த பெயர் தமிழக மக்கள் முன்னேற்ற ஜனதா கட்சி, தமுஜக, டிஎம்எம்ஜேபி அப்படிங்கிற அளவுக்கு திட்டங்கள்லாம் தயாராகிருச்சு. இந்த திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும், என்ன நடக்கும், வரக்கூடிய 2026 தேர்தலில் 4 அணியா அல்லது 5 அணியாங்கிற அளவுக்கு இப்போ அரசியல் நோக்கர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உள்ளத்தில் அப்படி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தோலுபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.